நண்பர்களே, நம்மளுக்கு காலையிலே ஒரு துர்க்க செய்தி மாதிரி நடந்துருச்சு நண்பர்களே. காலங்காத்தால் ஒரு 7:30 மணிக்கு எழுந்திரிச்சு ஃபோனை நல்லபடியாக எடுத்து பார்த்துட்டு, அப்படி இந்த டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேபிள் மேலே அந்த இதுக்கு மேலே தான் வச்சேன், பேகுக்கு மேலே தான் வச்சேன். இப்போ என் ஃபோன் நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரிகிற மாதிரியே காட்டுறேன் பாருங்கள். என் ஃபோன் நிலமைய எப்படி உடஞ்சி செதறி நிற்கிது பார்த்தீங்களா என் ஃபோனு. ஆனால் இதில் அல்டிமேட் என்னன்னா, நான் 100 ரூபா போட்டு வாங்கின டெம்பர் நல்லா பல்லன்னு இருக்கு. 15,000 போட்டு வாங்கின ஃபோனு செதறியே போச்சு நண்பர்களே. இது வைரம் பாஞ்ச கட்ட எதுக்கும் வசியாது பாருங்க, இதுவும் ஆகலை. ஜஸ்ட் இங்கேருந்து இது எவ்வளோ மீட்டர் இருக்கும் நீங்களே பாருங்கள். இங்கேருந்து இங்கே கீழே விழுந்துச்சு, எவ்வளோ மீட்டர் இருக்கும், அது உடஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேனே தெரியலை. இதில் எவ்வளோ கேட்க போகிறாங்க. ஒருத்தன் ஃபோன் போட்டால் 1500ன்றான், ஒருத்தன் ஃபோன் போட்டால் மாப்பிள்ள ஒரிஜினல்னால் 5000 6000 வந்துடும் மாப்பிள்ளன்றான். நான் என்ன சொல்கிறது ஒன்றும் புரியல எனக்கு. QR கோடு அதிகபட்சம் அதான் பண்ண முடியும். இந்த வீடியோக்கு இந்த QR கோடு போட்டு இந்த ஃபோனை சரி பண்ணுறதுக்கு மட்டும் முடிஞ்சதை டொனேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணா நான் அப்படி வீடியோ போடலாம். வேறு எதுவும் பண்ண முடியாது என்னால். இது வெறுப்பாது. நேற்றே நாள் ஒன்றும் விளங்கலன்னு சொல்லிட்டு தான் ராத்திரி சீக்கிரமாகவே படுத்தேன். நான் காலையில் எழுந்திரிச்சா இன்றைக்கி நாளும் என்னத்தை பண்ணுறது பாருங்க, உடஞ்சி சுக்க மனசு கஷ்டமாக இருக்குது. பாருங்க, கண்ணாடிக்குள்ளே விக்கி தெரியுது பாருங்க. ரெட்மி 13 அவன் இது. அதுவும் பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி பெரிய இஷ்யூலாம் ஒன்றும் கிடையாது. வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு OS போயிருக்கும், மதர் போர்ட் பிரச்சனை இந்த மாதிரி தான் வரும். ஆனால் அந்த மாதிரி வந்தால் கூட எங்கள் அப்பாட்ட ஏதாவது சொல்லில சமாளிச்சிருவேன்டா. ஏதோ அதுவாக ஃபோனில் இதாகிடுச்சுப்பா, நானும் ஒன்றும் பண்ணலப்பான்ட்டு. எனக்கு அந்த இப்போ நான் யார் மேலே கோவப்படுறது? நான் இப்போ ஃபோன் கம்பெனிக்கார மேலே கோவப்படுறதா போடாம அப்போ யார் மேலே கோவப்படுறதே தெரியாம, ஃபோன் கம்பெனிக்கார மேலே கோவப்படுறதா, டிஸ்பிளேக்கார மேலே கோவப்படுறதா, இல்லைன்னா அந்த டெம்பர் செஞ்சான் பாரு அவன்ட்டு சத்தியமாக ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபோன் கம்பெனிக்காரன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த டிஸ்பிளே செஞ்சவன் வந்து வாங்கி குடிக்க சொல்லுங்க. டிஸ்பிளே தரமாக இருக்குடா, சிங்கிள் கிராக் இல்லை. பில்டிங் கொஞ்சம் வீக், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். ஸோ என்ன பண்ண போகிறேன் ஒன்றும் புரியாமல் உட்காந்துருக்கு. இந்த பாருங்க, நோட்டிஃபிகேஷன் வேறு டயத்துக்கு அடிச்சு தொலையுது. எனக்கே சொல்கிற மாதிரி வேறு வழியை பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு எங்கள் அப்பா கண்ணில் படாமல் இது சரி பண்ண தேடுவேன். அதிகபட்சம் முடியாததுக்கு வேறு வழி இல்லை. பாய்.